நீ பார்க்காத ஒரு வீடியோவை ப்ளே பண்ணு. என்ன ப்ளே பண்ணிருக்கேன்? ப்ளே பண்ணி சவுண்டை மியூட் பண்ணிக்கிறேன். ஏன்னா யூடியூப்பில் வந்து ஸ்ட்ரைக் அடிக்கும், அதனால். இந்த வீடியோவை நானும் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, சரியா? இப்போ தான் நானும் வந்து பார்க்குறேன். இந்தா இப்போ இந்த வீடியோவை நீ வீட்டில் போயிட்டு பார்த்து எனக்கு மெசேஜ் பண்ணாலும் சரி, எனக்கு நான் ஒரே ஒரு ரெண்டு லைனில் வீட்டில் போயிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு நீ ஃப்ரீயாக இருக்கும்போது எப்போ அனுப்புவ? இன்றைக்கே அனுப்பிச்சிடுவியா? இன்றைக்கே அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த வீடியோவில் அதை நான் போட்டுறேன். அதுக்கு முன்னாடி நானும் பார்க்காத அந்த வீடியோவை பற்றி ஃபுல்லாக நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்டா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு நான் சொன்னதுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய விஷயம் ஒத்துமை என்னங்கிறத பார்த்து அனுப்பு. இல்லாட்டி உங்களோட நெகட்டிவான இல்லை நான் அதில் இதாக இருக்குது, நீங்கள் சொன்னது வேறு அப்படின்னு சொல்லி, சரியா? ஒரு ட்ரைப்ஸை பற்றி போட்டிருக்காங்க. அந்த ட்ரைப்ஸோட வாழ்வியலை தேடி ஒரு 2 பேர் போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களோட சேர்ந்து இதெல்லாம் வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் அந்த வீடியோவோட கான்செப்ட். நம்ம அந்த கான்செப்டை ஒதுக்கிட்டு அவங்களோட வாழ்வியல் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் இறைகளை மேய்க்கிறது. அதாவது ஆடு மாடு தான் அவங்களுடைய வாழ்க்கையே, அவங்க தொழிலே அதுதான். ஒரு மாடு வந்து திருடு போயிடுச்சு அப்படின்னா அதனால எழக்கூடிய கோபம்ன்றது அதிகமாக இருக்கும். ஒரு பர்சனை வெட்டி கொள்கிற அளவுக்கான ஒரு கோபம்ன்றது கிரியேட் ஆகிறது இவங்களுடைய கல்ச்சர்னுடைய ஒரு பேசிக்கான கோபம். இவங்க வாழ்வியல்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா, இயற்கையோடு சம்மந்தப்பட்ட ஒரு எப்படி சொல்கிறது, சக மனுஷன்கிட்ட பேசுவாங்க, சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அதான் உணவு இருக்காது, உடையும் பெருசாக இருக்காது, இருப்பிடம், இனப்பெருக்கம், சந்தோஷம், சுகம், கோபம், இந்த 5 வெரைட்டியில் தான் இவங்களோட வாழ்வியல். இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயில் வந்து ஒரு வட்டமாக ஒரு உலோகத்தை தகடு மாதிரி ஒன்று வைப்பாங்க. இந்த தகடு வந்து வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒவ்வொரு வயசுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான தகடை வைப்பாங்க. சில பேருக்கு சில்வர் வைப்பாங்க, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை வைப்பாங்க, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலோகத்தில் பஞ்ச உலோக கலப்பு வைப்பாங்க, ஈயம் அந்த மாதிரி. இந்த பஞ்ச உலோக கலப்பு வச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூதாதையர்களுடைய வழி வந்த கடவுள்களாக தெய்வங்களாக பார்க்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம வாயை கட்டுப்படுத்திட்டோம்னா, அதாவது பேசுகிறத குறைச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம ஊரில் எப்படி வந்து கோவிலுக்கு பூஜை பண்ணுற ஒரு பூசாரிலாம் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு தெய்வங்களை வழிபடுற ஒரு முக்கியமான ஒரு இடத்துல, இப்போ ஃபாதர் யார் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் இவங்க. ஸோ இவங்க எப்படின்னா லைஃப் லாங் பேசாமல் இருக்கிறதுனால, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சப்தங்களை மட்டுமே கேட்டுட்டு இருக்கிறதுனால அவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சப்தங்கள் எல்லாம் அமைதிக்குள்ளாகி அங்கே இருக்கக்கூடிய கடவுளோட பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த பர்சன்ஸோட பேச ஆரம்பிச்சு, அது அவங்களுடைய நம்பிக்கை. அப்படி வந்து அவங்க பேசுகிற அந்த சமயத்தில் வரக்கூடிய அந்த மக்களுக்கு இவங்க காட்டுற வழிமுறைகளும் இவங்க காட்டுற செய்கைகளும் இவங்களுடைய பழக்க வழக்கத்தை வச்சு மக்கள் வந்து கடவுளினுடைய வச்ச வேண்டுதலுக்கான பலன் என்னன்றதை இவங்க மூலமாக தெரிஞ்சுப்பாங்க. இவங்களோட ஒரு சுகம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சேர்ந்து ட்ரைப்ஸாக வந்து மொத்தமாக சேர்ந்து அந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு விதமான அந்த வாசனை திரவியங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இந்த நம்ம விபூதிலாம் சொல்லுவோம், அந்த மாதிரி கலர்ஸ், அதாவது ஒரு கல்லில் வந்து கலர்ஸ் இருக்கும் இயற்கையாக நேச்சுரலாக, அந்த கலர்ஸ் எடுத்து அங்கங்கே வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு நம்மளதில் எப்படி ஒரு செர்மனி ஒன்று நடத்துகிறோமோ, எப்படி ஒரு ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறோமோ அந்த மாதிரி மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவங்க வந்து அவங்களோட சந்தோஷத்தை டான்ஸாவோ இல்லாட்டி நடிக்கிறதாவோ இல்லை பேசுகிறதாவோ இல்லாட்டி அவங்களோட ஒருத்தவங்களோட ஊழல் புரியறதாவோ எப்படி தான் இருக்குமோ அந்த மாதிரிலாம் வாழக்கூடிய ஒரு சுகத்தை இவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. வருஷத்தில் ஒரு நாள் திருவிழா வரும், இல்லாட்டி அந்த மாதத்தில் ஒரு நாள், ஒரு மண்டலத்துக்கு ஒரு நாள், 48 நாளுக்கு ஒரு நாள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாயில் அந்த வச்சிருக்க ஃபாதர், அதாவது அவங்களுக்கு என்ன சொல்கிறது, போதனைகள் செய்கிற ஒரு பர்சன் இருக்காங்களே, அதாவது போதனைகளை வந்து இவங்க கொடுக்க மாட்டாங்க,
மக்களாக எடுத்துப்பாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மதவாதிகள் வந்து கடவுள் அடையிறதுக்கான வழி இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை என்னங்கிறது இவங்களோட நடைமுறையை வச்சு நாமளாக தெரிஞ்சுப்போம். அப்போ இவங்க பிரசங்கம் பண்ணல கடவுள் வந்து பண்ணுற விஷயங்களை இவங்க மூலமாக கடவுள் பண்ணுறதை இவங்க நம்புறதுனால அந்த பர்சன்ஸ்குள்ளே கடவுள் இருக்கிறாங்கன்றது முழுமையாக ஏற்றுக்கிட்டதுனால அந்த பர்சன்ஸுடைய நடவடிக்கையை பார்த்து இவங்களும் அவங்க வாழ்வியில் புரிஞ்சுக்கிறது அதுதான் கடவுள் நமக்கு சொல்லியிருக்காங்கன்ற ஒரு பிரசங்கத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஸோ நம்ம ஊரில் இருக்க மதவாதிகளை விட உண்மையாகவே கடவுளை அடைகிறதுக்கான ரொம்ப எளிமையான வரியை மக்களுக்கு அவங்க புரிகிற மாதிரி அவங்களே வந்து கடவுள் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ட்ரைப்ஸினுடைய வாழ்வியல் முறை தான் இவங்களுடைய ஃபுட் கல்ச்சர்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு என்னென்னா நான் கவனித்த வரைக்கும் இதில் ஃபுட்டுன்ற அந்த கான்செப்டை நான் இதில் பார்க்கவே இல்லை. இவங்களுடைய வரலாறு இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி வரலாறு அப்படின்றது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் சொல்லுவாங்க. நமக்கு வரலாறு உண்மையாக பொய்யானது முக்கியம் இல்லை. இந்த வீடியோவில் நான் இப்போ ஜஸ்ட்டு ஓட்டி இப்படி பார்த்ததில் இவ்வளோ விஷயத்த சொன்னேன்ல, இதுக்கும் நீ பார்க்குற அந்த வீடியோக்கும் உள்ள ஒத்துமையாக எனக்கு மெசேஜாக அவனுக்கு போட்டுவிட்டு அதை அப்படியே வீடியோவாக போட்டுருவேன். நன்றிடா. சரியா.